ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த விஷயங்களை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயாரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த தாயார் நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமாக கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர் நீச்சல் அடித்து அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளிவந்துருவாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலையுலகில் கொடி கட்டி இவங்க பறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களிடம் சுமூகமாக பேசி பழகினாலும் கூட ஓரளவுக்கு ரகசியத்தை தன்னுடைய மனதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். மேலும் இந்த ரிஷபராசி நேர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்களாக தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு சின்ன பின்னமாகத்தான் பேசிடுவாங்க. மேலும் இந்த ரிஷபராசி நேர்கள் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக அக்கறை காட்டுவாங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடியாக சேர்ந்தாங்க அப்படின்னா மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவங்க சேராமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசியில் சேர்ந்தவங்க மன வாழ்க்கையை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசி பெண்கள் தங்களுடைய அழகாக உடை உடுத்தி விரும்புவதைப் போல சமையல் அறையும் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு இவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கும். பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வாங்க. எதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க வெள்ளை உடை தான் அதிகமாக விரும்பி அணிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரியத்தையும் திறன்பட செய்து குறுகிய நேரத்திலே அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கும். தனக்கென ஒரு வழியை தேர்வு எடுத்து அந்த வழியில் தான் இவங்க போவாங்க. மேலும் இலகிய மனமும் தளராத சிந்தனையும் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய கேரக்டர் மேட்சாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
ஸோ இப்போ வாங்க நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவால்கள் இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி உயர்வு வரக்கூடும், ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு உயர்த்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் நம்பி கண்டிப்பாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி பிள்ளைகளால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா அலுவலகத்தில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் மேம்படும். புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது. பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை காட்ட வேண்டுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. செவ்வாய் 7வது இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தோன்றினாலுமே உடனுக்குடனே சரியாகிவிடும். மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முதலீடுகளை யோசித்து செய்யுங்க. மேலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 1, 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 2, சந்திராஷ்டமம் உங்களுக்கு கிடையாது. மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது. செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணங்கள் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பரை சந்தித்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அலுவலகத்தில் உற்சாககரமான விஷயங்கள் நடக்கும். கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. மேலும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாதீங்க. பங்குதாரர்களின் ஆதரவு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வு உண்டாகும். உடல் அசதியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகள் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல தகவலெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயம்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.